வணக்கம்ப்பா. இந்த டைஃபாய்டு காய்ச்சல் எதனால் வருது தெரியுமா? இந்த வெளி இடத்துகளில் குடிக்கிற தண்ணி, அப்புறம் சுத்தமில்லாத உணவுகள், கை கழுவாமல் சாப்பிட்றது, இந்த மாதிரினால தான் இந்த குடலை அந்த கிருமிகள் பாதித்து அந்த டைஃபாய்டு காய்ச்சல் வருது. டைஃபாய்டு காய்ச்சலுக்கு கண்டிப்பாக ஆங்கில மருத்துவம் தான் பார்க்கணும். அதில் நல்ல ஒரு பலன் இருக்குது. சும்மா கை வைத்தியம் பார்க்குறோம், நாட்டு வைத்தியம் பார்க்கலாம்னா ஆங்கில மருத்துவத்தில் அதுக்கு நல்ல ஒரு வைத்தியம் இருக்குது. அதனால் அப்படி பாருங்கள். அப்புறம் அந்த குடலை பாதித்து வர்றதுனால அப்படியே உடம்பெல்லாம் அப்படி வலிக்கும். அந்த வலி அப்படி ஏற்படும் போது அதை சரி பண்ணணுங்கும்போது மாத்திரையில் சௌரியமாகும், அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த உடல் வலிக்கு 2 கிராம்பு எடுத்துக்கோங்க, 2 பூண்டு பல்ல எடுத்துக்கோங்க. பூண்டு பல்ல லேசாக நசுக்கி 1 லிட்டர் தண்ணியில் போட்டு 2 கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நல்லா ஆற வச்சிடணும். சூடாகவே கொடுக்கக்கூடாது. டைஃபாய்டுக்கு எதுவுமே சூடாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே குடல் புண்பட்டு போயிருக்கு. நல்லா ஆற வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் ஃபுல்லும் கூட அதை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உடல் வலி தீரும். இதுக்கு தான் நம்ம டைஃபாய்டுக்கு தான் நம்ம இந்த வைத்தியம் தான் பார்க்க முடியும். நம்ம ஆங்கில மருத்துவம் கட்டாயம் பார்த்தாலும் இது உடல் வலி ஒரு மாதிரி சீக்கிரமாக சௌரியமாகட்டுங்கிறதுக்காக இந்த தண்ணியை குடிக்க சொல்கிறது. அதனால் இந்த மாதிரி டைஃபாய்டு வந்தவங்க ஆங்கில வைத்தியத்தை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி தண்ணி வச்சு குடிங்க.